அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன் பெறுவதற்காக விண்ணப்பிப்பதற்கு இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அதிகாரப்பூர்வ இணையதளம் www.msunniv.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல பல்கலைக்கழகத்தோட முழு விவரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல அப்படியே நீங்க கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த மெனுல இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இந்த டேபை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல தான் நீங்க விண்ணப்பிக்க வேண்டும். இதுல இங்க கீழே கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. DE and CE academic year 2024-25 admission and DD and CE academic year 2024-25 admission notification போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம அந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். இது அந்த நோட்டிபிகேஷன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைநெறி தொடர்கல்வி இயக்ககம் அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி மாணவர் சேர்க்கை அறிவிப்பு. முக்கியமா ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மானிய குழுவின் தொலைதூர கல்வி குழுவின் அதாவது UGC DEB அங்கீகாரம் பெற்றது. முக்கியமா இதை நோட் பண்ணிக்கோங்க. தொலைதூர கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கல்வி பயில விரும்பும் யூனிவர்சிட்டி UGC அங்கீகாரம் பெற்றதா என்பதை தெரிந்து கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் மட்டும் சேர்ந்து அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை மட்டும் பயின்று பயன்பெறுங்கள். இல்லையில் பிற்காலங்களில் சிரமங்களுக்கு உள்ளாக நேரிடும். MS யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மானிய குழுவின் அங்கீகாரம் பெற்றது. அதனால தைரியமா நீங்க மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளலாம். இதுல என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ட் ப்ரோக்ராம், செமஸ்டர் சிஸ்டம், UG ப்ரோக்ராம் இருக்கு, PG ப்ரோக்ராம் இருக்கு. UGல BA தமிழ், BA இங்கிலீஷ், BA ஹிஸ்டரி இங்கிலீஷ் மீடியம், BA ஹிஸ்டரி தமிழ் மீடியம், BCom இங்கிலீஷ் மீடியம், BCom தமிழ் மீடியம், BA எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், BBA இங்கிலீஷ் மீடியம், அந்த மாதிரி UG கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. PG கோர்சஸ் பாத்தீங்கன்னா MA தமிழ், MA இங்கிலீஷ், MA ஹிஸ்டரி இங்கிலீஷ் மீடியம், MA ஹிஸ்டரி தமிழ் மீடியம், MCom இங்கிலீஷ் மீடியம், MCom தமிழ் மீடியம், MA எக்கனாமிக்ஸ், MA ஜர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், MA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் சயின்ஸ், அந்த மாதிரி PG கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சயின்ஸ் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா செமஸ்டர் சிஸ்டம், BSc மேக்ஸ், BSc பிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, இதெல்லாமே UG கோர்சஸ். அப்புறம் PG கோர்சஸ் பாத்தீங்கன்னா MSc மேக்ஸ், MSc பிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் சர்டிபிகேட், டிப்ளமோ, PG டிப்ளமோ ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பமான ப்ரோக்ராம்ல நீங்கள் சேர்ந்து கல்வி பயிலலாம். மாணவர் சேர்க்கைக்கான பல்கலைக்கழக இணைய முகவரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் நேரடி சேர்க்கை மையங்கள் கொடுத்திருக்காங்க. தொலைதூர தொடர்கல்வி இயக்ககம் பல்கலைக்கழக வளாகம் அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி. அப்புறம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நேரடி சேர்க்கை மையங்கள் கோவிந்தபேரி, புளியங்குடி, திசையன்விளை, பணக்குடி, சங்கரன்கோயில், நாகம்பட்டி. அப்புறமா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொலைதூர தொடர்கல்வி இயக்கக அங்கீகாரம் பெற்ற மையங்கள் போன்ற இடங்களில் நேரடியாக மாணவர் சேர்க்கை நடைபெறும். இவ்வாறு பல்கலைக்கழக பதிவாளர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். சரி, இனி இதற்காக இணையதளத்தில் சென்று நாம் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க DD and CE academic year 2024-25 admission apply here. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இதுல உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் என்டர் பண்ணணும். உங்களது மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்களது நேம் என்டர் பண்ணி இமெயில் ஐடி என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களது அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் அப்ளிகேஷன் பேஜ். அப்ளிகேஷன் பேஜ் 4 ஸ்டெப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட், அப்புறம் ஃபைனலா பேமெண்ட். உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு பேமெண்ட் வருதோ அந்த பேமெண்ட் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் நேம், உங்களுக்கு விருப்பமான ப்ரோக்ராம் நேம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. PG ப்ரோக்ராம், UG ப்ரோக்ராம், டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களது ப்ரோக்ராமை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் கன்செஷன் கொடுத்திருக்காங்க. ஜெனரலா, ஹேண்டிகேப்ட், டிரான்ஸ்ஜெண்டர், பிரிசன், ஜெயில் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டாஃப், அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களது கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல அப்ளிகன்ட் நேம் இங்கிலீஷ், தமிழ், ஃபாதர் நேம், மதர் நேம், அந்த மாதிரி முழு விவரங்களையுமே என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் மதர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, கேஸ்ட், ரிலிஜன், territory, name as per ஆதார் நம்பர், ABC டிஜிலாக்கர் ஐடி, DEB ஐடி, இது ரெண்டுமே நீங்க என்டர் பண்ணணும். முக்கியமா ABC ஐடி, DEB ஐடி நீங்க கண்டிப்பா என்டர் பண்ணணும். ABC ஐடியும் DEB ஐடியும் தொலைதூர கல்வி நிறுவனங்களில் பயில்பவர்களுக்கு மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ABC ஐடி மற்றும் DEB ஐடி எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி மனித சேவை சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்க எவ்வாறு ABC ஐடி மற்றும் DEB ஐடி கிரியேட் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ்,
அப்புறம் ஆனுவல் இன்கம், மொபைல் நம்பர், போன் நம்பர், இமெயில் ஐடி போன்ற விவரங்களை தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபீ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கோர்ஸுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அந்த கோர்ஸுக்கு ஏற்ற ஃபீ டீடைல்ஸ் இங்க கீழே வரும். ஃபீ டீடைல்ஸ் டீடைலா கொடுத்துருக்காங்க. உங்க கோர்ஸுக்கு ஏற்ற ஃபீ எவ்வளவுன்னு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். உங்களது கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கிளியரா என்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோட், உங்களது கல்வி தகுதி சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் பிற கன்செஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கு சான்றிதழ், தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா உங்களுக்கு ஃபீ பேமெண்ட் பண்ணணும். உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீ பேமெண்ட் வருதோ அந்த ஃபீ பேமெண்ட்டை நீங்க ஆன்லைன் வழியாவே பே பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. உடனே உங்க அப்ளிகேஷன் ரெடி ஆகும். உங்க அப்ளிகேஷன் ஒன்னு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து இமெயில் வழியாவோ அல்லது SMS வழியாகவோ தகவல்கள் தெரிவிப்பாங்க. அட்மிஷன் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். ஆகவே திருநெல்வேலி MS யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. MS யூனிவர்சிட்டி சார்பாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.